தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. மினிமமாக 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் யார் அப்ளை பண்ணலாம்ன்ற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சிம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க கிட்ட இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிம்கோ சார்பில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு, அதுக்கப்புறம் பல் மருத்துவமனைகள் மற்றும் கூட்டுறவு பல்பொருள் அங்காடி, இங்கெல்லாம் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா வேலூர், ஓசூர், சென்னை இந்த மாதிரி 3-4 ஏரியாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, விற்பனையாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. அலுவலக உதவியாளரை பொறுத்தளவுக்கு 12 வேக்கன்சியும், விற்பனையாளருக்கு 22 வேக்கன்சியும், மேற்பார்வையாளருக்கு 14 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அலுவலக உதவியாளருக்கு மினிமமாக 10th ITI 12th பாஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே விற்பனையாளராக இருக்கீங்கன்னா 12th பாஸு, ITI, எனி டிப்ளமோ வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேற்பார்வையாளர் இருக்கீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க, டிகிரிக்கு மேலே ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பொது பிரிவினருக்கு. இதுவே நீங்கள் SC/ST சமூகத்தை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே OBC, BC, MBC, DNC, BCM இந்த 4 பேர் OBCக்கு கீழே வருவீங்க. நீங்கள் 33 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளருக்கு 20,200 ரூபாய், 5,200 ரூபாயிலேருந்து 20,200 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. பேசிக் பேலாம் போக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா மந்த்லி சேலரி ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அடுத்து விற்பனையாளருக்கு 6,200 ரூபா பேசிக் பே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 17,350 ரூபா உங்களோட ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சேலரி தான் மேற்பார்வையாளருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த சிம்கோக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/1/2024 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கடைசி தேதி வந்து 29/2/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அதாவது டிடி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பே பண்ணி அதோட அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்கோ தலைமை அலுவலகம் டவுன் ஹால் வளாகம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக கூட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டையும் இன்டர்வியூ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் வந்து தனியாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.